ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். போன வீடியோவில் நம்ம லேயர்ஸோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் லேயர்ஸ் அப்புறம் செலெக்ஷன் டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இது வரைக்கும் லேயர்ஸ்னால் என்ன, அதை எப்படி மூவ் பண்ணுறது, எதனால் லேயர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். எப்படி லேயர் செலக்ட் பண்ணுவோம், எப்படி புது லேயர் க்ரியேட் பண்ணுறது, எப்படி இருக்க லேயர்ஸை டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இப்போது க்ரியேட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது இல்லாமல் டூப்ளிகேட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. டூப்ளிகேட்னா என்னென்னா, இப்போது இந்த ரவுண்டு இருக்குது இல்லைங்களா, இது ஒரு ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸில் நான் இந்த லேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஹேங் ஆகுதா? ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. இப்போது ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். சும்மா இந்த மாதிரி ஒரு இது பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஃபேஸ்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம இன்னொரு ஃபேஸ் ஒன்று பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்லேருந்து இந்த ப்ராசஸ்லாம் திரும்பி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த லேயர் இருக்குது இல்லையா, இதே மாதிரி இன்னொரு லேயர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு லேயர் க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த லேயர் வேணும்னா அப்படி பக்கத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்களா, இப்போ ட்வின்ஸ் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். ஸோ இதுக்கு பேர் தான் டூப்ளிகேட். அதாவது இருக்க லேயரையே அதே மாதிரி இன்னொரு லேயராக க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் டூப்ளிகேட். ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டெலீட் பண்ணிடுறேன் இதை. இதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும் அந்த லேயர். சரிங்களா? இப்போது எல்லா லேயர்ஸுமே டிரான்ஸ்பரண்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயரில் இந்த கலர் பிளாக் கலர் இருக்க இடத்துல மட்டும்தான் கலர் இருக்கும். மற்ற இடத்துல எல்லாமே சீ த்ரூ, அதாவது இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த சைடு பார்த்தா அந்த சைடு தெரிகிற மாதிரி பேப்பர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பேப்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லேயர்ஸை. அது மேலே நீங்கள் ஏதாவது வரைஞ்சிங்கன்னா அந்த வரைஞ்சிருக்க இடம் மட்டும்தான் வரைஞ்சிருக்க மாதிரி தெரியும். மற்ற இடம்லாம் கீழே என்ன இருக்கோ அதுதான் தெரியும். அந்த மாதிரி தான் லேயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடம்லாம் இந்த லேயரில் டிரான்ஸ்பரண்ட், அதனால தான் கீழே இருக்கிறது தெரியுது. இப்போது இந்த ரெண்டு லேயர் இருக்குது இல்லைங்களா, நம்ம லேயர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. செலெக்ஷன் டூல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். சரிங்களா? செலெக்ஷன் டூல்னால் என்னென்னா, இந்த லேயர் இருக்கு இல்லையா, லேயருக்குள்ளே இருக்க இடம்லாம் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸ். சரிங்களா? இப்போது இந்த எலிப்டிக்கல் மார்க்கி டூல் வச்சு இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சன் லேயர். இந்த லேயரில் இந்த மாதிரி பாதிக்கு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரவுண்டில் பாதி செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணுறேன். எரேசர் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்து எரேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னு தெரியுதுங்களா? செலெக்ஷன் டூல்ஸ் ஒரு லேயருக்குள்ளேயே ஒரு பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸ், அதுதான் செலெக்ஷன் டூல்ஸ். சரிங்களா? இப்போ இந்த லேயரில் நான் எரேசர் வச்சு இங்கே எரேஸ் பண்ணுறேன், எரேஸ் ஆகாது. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு செலெக்ஷன் வச்சுருக்கும்போது எந்த சேஞ்ச் பண்ணாலும் இந்த மாதிரி எரேசர் வச்சோ ப்ரஷ் வச்சோ சேஞ்சஸ் பண்ணால் அது அந்த செலெக்ஷனுக்கு உள்ளே மட்டும்தான் அப்ளை ஆகும். சரிங்களா? இப்போது கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் தான் பின்னாடி போகும். நிறைய ஸ்டெப் பின்னாடி போகணுன்னா கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுத்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸ் பின்னாடி போகும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாம். இப்போ செலெக்ஷன் டூல்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் டூல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கண்ட்ரோல் டி ஆர் டிசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் இருக்கும். இப்போது நான் ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் வச்சுட்டு பெயிண்ட் பக்கெட் வச்சு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிளாக் கலர் டிஃபால்ட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா கீபோர்டில் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் கலர் வந்துடும். டிஃபால்ட் கலர் பிளாக். இப்போது பெயிண்ட் பக்கெட் வச்சு இந்த செலெக்ஷனுக்குள்ளே ஃபில் பண்ணுறேன். இப்போது இந்த செலெக்ஷனுக்குள்ளே ஃபில் ஆகிடுச்சு. சரிங்களா? இதுதான் செலெக்ஷன். இப்போது செலெக்ஷன்லேயே இன்னும் சில அட்வான்ஸ்ட் விஷயம்லாம் இருக்குது. கண்ட்ரோல் ஏ அப்படின்னா செலக்ட் ஆல், அதாவது டோட்டலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த செலெக்ஷன்றது எதை பொறுத்து நம்ம பார்ப்போம்னா, இந்த மாதிரி டேஷ்டு லைன்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு
எறும்பு ஊறுற மாதிரி லைன்ஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் நம்ம செலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட்டை சுற்றி இருக்குது. ஸோ எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. எல்லாமே செலக்ட் ஆகிருக்குன்னா எல்லா லேயருமே செலக்ட் ஆகலை, நம்ம செலக்ட் பண்ணியிருக்க லேயருக்குள்ளே எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த லேயர் 2க்குள்ளே இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் டெலீட் பண்ணுறேன். லேயர் 2க்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் மட்டும்தான் டெலீட் ஆகும். சரிங்களா, இந்த லேயர். இப்போது நான் திரும்ப டீசெலக்ட் பண்ணுறேன். செலக்ட், டீசெலக்ட் ஆர் கண்ட்ரோல் டி. இப்போ நான் ஒரு எல் ஷேப் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் போடுறோன்னா, இப்போது இங்கே மேலே நோட் பண்ணுங்கள், இது வந்து ஆட் டு செலெக்ஷன், இது சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன், இது வந்து இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன். சரிங்களா, இப்போது நான் அந்த சப்ட்ராக்ட் டு செலெக்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் இப்படி வரைஞ்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நடுவில் இன்டர்செக்ட் ஆகுது இல்லைங்களா, ரெண்டுக்கும் காமனாக இருக்குது இல்லைங்களா, அது வந்து வெட்டிடும். அது காணா போயிடுச்சுங்களா. ஸோ இப்போ இதுக்குள்ளே செலெக்ஷனை ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வந்துடுதுங்களா. இதுதான் வந்து சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன். டீசெலக்ட் பண்ணிடுறேன், இதை அன்டூ பண்ணிக்கிறேன். சரிங்களா, அன்டூ பண்ணிவிட்டு டீசெலக்ட் பண்ணிடுறேன். நான் அன்டூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் இசட் யூஸ் பண்ணுறேன். இப்போ திரும்ப இன்னொரு ஸ்கொயர் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டு இதில் ஃபில் பண்ணிக்கிறேன் பிளாக். டீசெலக்ட் பண்ணிட்டேன். சாரி, டீசெலக்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நான் ஃபில்லும் பண்ணியிருக்கக்கூடாது. அன்டூ பண்ணிட்டேன். இப்போது ஆட் டு செலெக்ஷனில் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இங்கே நான் ஒரு செலெக்ஷன் பண்ணேன்னா இந்த செலெக்ஷனுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதுவும் வந்து இந்த ஏற்கனவே இருந்த செலெக்ஷன் கூட ஆட் ஆகிக்கும். ஆட் ஆகிடுச்சிங்களா. ஸோ இப்போ ஃபில் பண்ணேன்னா அந்த டோட்டல் செலெக்ஷன் ஃபில் ஆகும். அதாவது பழசும் இப்போ புதுசாக வரைஞ்சதும் சேர்த்து ஃபில் ஆகும். அதுதான் வந்து ஆட் டு செலெக்ஷன். சப்ட்ராக்ட் டு செலெக்ஷன்னா பழசில் புதுசாக வரைஞ்சதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் ஃபில் பண்ணும். சரிங்களா, இப்போ நான் இந்த லேயரையும் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஒரு புது லேயர், இந்த புது லேயரில் இன்னொரு செலெக்ஷன் ஒன்று வரைஞ்சிட்றேன். வரைஞ்சிட்டு இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன், இந்த இதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நடுவில் இருக்க இன்டர்செக்ஷன் மட்டும் செலக்ட் ஆகும். சரிங்களா, இந்த பார்ட் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன். சரிங்களா, ஸோ இதை ஆட் டு செலெக்ஷன், சப்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன், இன்டர்செக்ட் வித் செலெக்ஷன், இந்த பிஹேவியர் தான் எலிப்டிக்கல் மார்க்கி டூலுக்கும் இருக்கும். இங்கே இருக்குங்களா, ரெக்டாங்குலர் மார்க்கி டூலுக்கும் இருக்கும். அடுத்தது நம்ம ஸ்கொயர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கொயர் செலெக்ஷன். சரிங்களா, இப்போது நம்ம ஒரு ஸ்கொயர் வரையணும்னு நினைக்கிறோம், ஆனால் நமக்கு ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நீங்கள் ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயராக வரும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி இழுத்தாலும் சரி, அந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி இழுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஸ்கொயராக தான் வரும். ஸோ அதாவது எல்லா சைடும் ஈக்குவலாக தான் வரும். சரிங்களா, இப்போ இதை ஃபில் பண்ணால் ஒரு ஸ்கொயர் க்ரியேட் ஆகிடும். நான் அன்டூ பண்ணிக்கிறேன், டீசெலக்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஒரு சர்க்கிள் வரையணும் அப்படின்னா எலிப்டிக்கல் டூலில் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபார்மாக வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வராது. ஸோ நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் வரணுன்னா ஸ்கொயர் எப்படி க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வரும். ஸோ இதில் நான் ஃபில் பண்ணுறேன், டீசெலக்ட் பண்ணிடுறேன். இப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள். சரிங்களா, இப்போ நம்ம பார்த்தது பேசிக் செலெக்ஷன் டூல். அடுத்தது இது ஒரு முக்கியமான டூல், மூவ் டூல். சரிங்களா, இதோட கீபோர்ட் ஷார்ட்கட் V. இந்த டூலை நீங்கள் எப்பயுமே அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, ஸோ இந்த டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட வேலை என்ன அப்படின்னா, லேயர் 2 செலக்ட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த லேயரில் என்ன இருக்கோ அதை மூவ் பண்ணும். சரிங்களா, இதுதான் மூவ் டூல். சரிங்களா, இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து சில முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆட்டோ செலக்ட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த லேயர் 2ல் இருக்கா, நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக லேயர் 1 செலக்ட் ஆகிடுச்சிங்களா. இதுதான் ஆட்டோ செலக்ட் லேயர். இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது, அதனால் நான் இது யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கா, ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். இது என்னென்னா, நீங்கள் சைஸ் சின்னது பண்ணுறதுக்கு பெருசு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். அதாவது நீங்கள் எந்த லேயர் எடுத்தீங்கனாலும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் தெரியும்.
இது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இமேஜ் மேலே, அதனால் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா? அடுத்தது இந்த ஐகான்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலை. ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்க்கு அடுத்து இருக்க ஐகான்ஸ் எல்லாம் அது ஏன் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா, மல்டிபிள் லேயர்ஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தால் தான் அது ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? இப்போது நான் இந்த 3 சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். 3 சர்க்கிள் செலக்ட் பண்ணோன்னே 3 சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சிங்களா? இது என்னென்னா, எல்லா ஆப்ஜெக்டையுமே டாப் இருக்கு இல்லைங்களா, இந்த டாப் அதை வந்து அலைன் பண்ணும். அலைன் ஆகிடுச்சிங்களா? அன்டூ பண்ணிடுறேன். இது என்னென்னா சென்டரை வச்சு அலைன் பண்ணும். அலைன் ஆகிடுச்சிங்களா? சென்டரில் ஒரு நேர்கோடு மாதிரி இருக்குங்களா, இது வந்து கீழே அலைன் பண்ணும். சரிங்களா? கீழே வந்து ஒரு நேர்கோடாக இருக்குங்களா இது. அடுத்தது இந்த இதெல்லாம் என்னென்னா ஸ்பேஸிங், இது வந்து சைடில் அலைன் பண்ணுறதுக்கு. இந்த சைடு அலைன் பண்ணுங்களா, இது வந்து சைடில் வந்து சென்டர் வச்சு அலைன் பண்ணும். இது வந்து சைடில் லெஃப்ட் சைடில் அலைன் பண்ணும். இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மல்டிபிள் லேயர் செலக்ட் பண்ணியிருக்கும்போது, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட லேயர் செலக்ட் பண்ணியிருக்கும்போது தான் ஒர்க் ஆகும். இப்போது இதுக்கு அடுத்தது இந்த ஐகான்ஸ் என்னென்னா ஸ்பேஸிங்னா ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ இடைவெளி இருக்குது அப்படின்றதுக்காக. ஸ்கொயர்ஸ் 3 வரைஞ்சிக்கிறேன். டக்குன்னு 3 வரையணும். ஒரே லேயரில் வரைஞ்சிட்டேன். இப்போது புது லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு டீசெலக்ட் பண்ணிவிட்டு 2 தடவை Ctrl G ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டூப்ளிகேட் ஆகிடுச்சிங்களா? டூப்ளிகேட் ஆனோடனே இந்த மாதிரி ரெண்டையுமே ட்ராக் பண்ணி வச்சிடறேன். ஸோ இப்போது நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்கொயர்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்கொயருமே ஸ்பேஸிங் அன்ஈவனாக இருக்குங்களா? இப்போ இப்படி கொடுத்தோன்னா ஸ்பேஸிங் ஈக்குவலாக வந்துருச்சுங்களா? ரெண்டுக்கும் வந்து நடுவில் இருக்க இடைவெளி ஈக்குவல் ஆகிடுச்சுங்களா? இப்போது திரும்ப இப்படி பண்ணனா கூட இதில் வச்சு பண்ணிங்கன்னா சென்டர் வச்சு அலைன் பண்ணும். இப்படி பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு வச்சு அலைன் பண்ணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சர்க்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி ஈவன் ஷேப்ஸ் வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. அன்ஈவன் ஷேப்ஸ் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா புரியும். சரிங்களா? அடுத்து இந்த டூல்ஸ் பேலட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இப்போ இந்த டூல்ஸ் பேலட் இப்போ தான் ஆரம்பிக்கிறோன்றனால சொல்கிறேன். இப்போது இந்த மேலே இருக்க கண்ட்ரோல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்பேஸிங், அலைன் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ நான் மூவ் டூல் செலக்ட் பண்ணுறேன். மேலே இருக்க கண்ட்ரோல் பாருங்கள், ஃபெதர் வேறு எல்லாமே மாறிடுச்சு. இப்போது இங்கே கீழே லேசர் டூல் செலக்ட் பண்ணுறேன், வேறு கண்ட்ரோல்ஸ் மாறிடுச்சு. இப்போது ஒரு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் செலக்ட் பண்ணேன்னா வேறு கண்ட்ரோல்ஸ் மாறிடுச்சு. ஸோ ஒவ்வொரு டூல்ஸுக்குமே ஒரு கான்டெக்ஸ்ட் டூல் பாக்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன டூல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோடைய ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு தேவையான இதை வந்து வேறு டூல் செலக்ட் பண்ணிட்டு தேடக்கூடாது. என்ன டூல் செலக்ட் பண்ணால் இங்கே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது இந்த வீடியோவில் பேசிக் செலெக்ஷன் டூல்ஸ், மூவ் டூல் அண்ட் லேயர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.